ஹாய், வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. எங்கிட்ட நிறைய பேர் வந்து ஒரு திருப்பி கேட்டுட்ருக்கிறது ஐ வாண்ட் ரீகெயின் மை கலர் பேக். ஏன்னா நம்ம டேன் ஆகி நம்ம வந்து வெளியில் போய் நம்மளோட கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது ஓவர் இயர்ஸ். அண்ட் எல்லாருக்குமே க்ளோ வேணும் ஸ்கின்ல. இது ரெண்டுமே வேணும்னா இட்ஸ் ஏபிசி ஜூஸ். ஒன்றும் இல்லைங்க, 3 இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் சேர்த்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான டீடாக்ஸ், வெயிட் லாஸ் அண்ட் க்ளோ அண்ட் ஃபேர்னஸ் எல்லாத்துக்குமே ஒரே ட்ரிங்க்கில் நீங்கள் வந்து கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், தட் இஸ் ஏபிசி ஜூஸ். அண்ட் இட்ஸ் நத்திங் பட் an apple, beetroot and carrot. ஆப்பிள் நிறைய ஃபைபர் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்டானா an apple a day keeps the doctor away அப்படின்னு நம்ம குழந்தையிலேருந்து படிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ, ஃபார் யுவர் ஸ்கின், இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கேரட்டில் வந்து யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பீட்டா கெரட்டின் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் பீட்ரூட் அண்ட் கேரட். இதெல்லாம் பண்ணுறதுனால என்னென்னா இட்ஸ் வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஏன்னா இட் ஸ்லோஸ் டவுன் யுவர் ஏஜிங். ஏன் வெயிட் லாஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா அது ரொம்ப நம்மளை ஃபில்லிங்காக வச்சுக்கும். இது காலையில் ஒரு கிளாஸில் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஆஸ் ஐம் கோயிங் டு டூ திஸ் ட்ரிங்க் ஃபார் யூ, என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது, இது எப்படியெல்லாம் சாப்பிட்லாம், லெட்ஸ் டிஸ்கஸ். இப்போ எந்த ப்ரப்போர்ஷனில் எடுத்துக்கணும்னு கேட்டால் நான் வந்து ஐம் அன் ஆப்பிள் ஃபேவரட் என்னோட. அதனால நான் மோர் ஆஃப் ஆப்பிள் 1 ஆப்பிள் எடுத்துக்கிறேன், கேரட் 1 எடுத்துக்கிறேன் அண்ட் பீட்ரூட்லேருந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் பீட்ரூட். ஏன்னா எனக்கு பர்சனலாக பீட்ரூட் இஸ் நாட் மை ஃபேவரட். ஸோ அந்த ரேஷியோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஐடியலி எல்லாமே ஒரே ரேஷியோவில் பண்ணி ஒரு கிளாஸ் குடிக்கிறது இஸ் ஐடியல். நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஆப்பிள் ஜாஸ்தி, கேரட் ஜாஸ்தி அண்ட் கொஞ்சம் பீட்ரூட், சங்க்ஸ் ஆஃப் பீட்ரூட் போடுறேன். ஸோ தட்ஸ் அப் டு யூ. என்னோட ஏபிசி ஜூஸ் நான் பண்ண போகிறேன். சரி, நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னோட பிளெண்டர். பட் நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற மிக்ஸி எல்லாமே என்ன ஃப்ரூட் ஜூஸர் எது இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாம். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஐஸ் பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பீசஸ் ஆஃப் ஐஸும் போட்டுக்கிறேன். இப்போவும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு முடிச்சப்புறமாவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் எஸ், இஞ்சி எவ்வளோ சின்ன பீஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான் வேணும் எனக்கு. உங்களுக்கு ஜிஞ்சர் வந்து ஃப்ளேவர் பிடிக்கும்னா போடுங்க. எனக்கு டீயை தவிர வேறு எதுலேயுமே ஜிஞ்சர் ஃப்ளேவர் பெருசாக பிடிக்காது. ஸோ அவ்வளோதான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த ட்ரிங்க்கை குடித்தோன்னா நம்ம ட்ரெயின் ஆச்சு இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்போர்ட் விளையாடி அப்படியே யூ வில் கெட் எவ்ரி திங் பேக். காலையில் ஸ்மூதியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், பிகாஸ் இட்ஸ் காட் ஃபைபர், சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடாது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு நம்மளோட ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இட்ஸ் எக்ஸலண்ட் டிப் ஃபார் வெயிட் லாஸ் ஆல்சோ. ஸோ என்னடா அது ஒரே ட்ரிங்கை கொடுத்துட்டு ஃபேராகவும் நம்ம டீடாக்ஸாகவும் எக்ஸசைஸ் பண்ண ஒர்க் அவுட் ட்ரிங்க்கு, அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் ட்ரிங்க் எல்லாம் சொல்கிறோமே நினைக்காதீங்க. ரியலி திஸ் இஸ் அ மிராக்கிள் ட்ரிங்க். ஏபிசி ட்ரிங்க் இஸ் தி பெஸ்ட் ட்ரிங்க். அப்சல்யூட்லி ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ட்ரிங்க்கை பார்க்குறதுக்கே. ஸோ இப்படி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பல்பியாக பிடிக்கும்னா நீங்கள் பல்பியாக குடிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஃபில்டர்டாக தான் பிடிக்கும். ஸோ நம்ம ஃபேவரட் சம்மர் ஐஸ் பிடிக்கிறவங்க எல்லோரும் ஐஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ட்ரிங்க் எனக்கு வந்து when I was pregnant with my first son நான் நிறைய இந்த ட்ரிங்கை குடிப்பேன். இது வந்து ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட் இது வந்து வெயிட் லாஸ்க்கே நல்லதுன்னா நம்மளை கொஞ்சம் நேரம் நம்ம அந்த பல்ப்போடு சாப்பிட்டோன்னா கூட எஸ்பெஷலி கொஞ்சம் நேரம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நம்ம என்னெல்லாமோ சாப்பிட மாட்டோம். யூ டோன்ட் வாண்ட் டு ஈட் அ லாட் ஆஃப் ஜங்க் ஆஃப்டர் தட். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப பசிக்கும். ஸோ அப்போல்லாம் கூட ஐ யூஸ் டு ரியலி ஹேவ் திஸ் ட்ரிங்க். ஸோ இந்த ட்ரிங்க்கை நீங்கள் டீடாக்ஸ் ஆகும் இல்லை ஃபேர்னஸ்க்கு, க்ளோ ஃபார் த ஸ்கின் அண்ட் வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிவிட்டு ப்ளீஸ் லெட் மீ நோ ஹவு திஸ் ட்ரிங்க் இஸ். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஐ ஸ்வேர் பை திஸ் ட்ரிங்க், ஏபிசி ட்ரிங்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கலர் வைக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க.
So you want to regain your color that you have lost and go for a detox, please try this out. Don't forget to like, share and subscribe. Ritika is just my way. Love you.